ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? +2 ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது +2க்கு வீடியோ போடலை அப்படிங்கிறது. காரணம் என்னென்னா, எவனுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எப்படியோ ஸ்கூல் திறக்க போகிறாங்க, கொஞ்ச நாள் ஜாலி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜாலியாக இருந்துட்டீங்க. இந்த லீவை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. டெய்லி ரொட்டீன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். எடுத்தோடனே மொக்க போடுறக்கு வந்துட்டிங்களாங்க சார் அப்படின்னு நினச்சிருக்கலாம். வேறு வழியே கிடையாதுடா. +2 வந்துட்டீங்க, 10th வந்துட்டீங்க. +1 கூட பரவாயில்ல, பட் +1 அசால்ட்டாக இருந்தால் +2 போச்சு. +1காரங்களுக்கு பப்ளிக் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு ஆட்டமோ ஆட்டம் போன வருஷம். ஆனால் இதே மாதிரி இந்த வருஷம் பண்ணிங்கன்னா +2ல் அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ 10த்துக்கும் +2க்கும் 11த்துக்கு யாராக இருந்தாலும் சரி, டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா. வீட்டுக்கு வாங்க, வந்த உடனே சட்டு புட்டுன்னு ஏதாவது சாப்பிட்றது சாப்பிட்டுட்டு, ஐ மீன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 7, 6:45, 6:30 இந்த 3 டைமில் ஏதோ ஒரு டைம் எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. ஓகேவா? சார் படிக்க முடியாது சார், லீவ்லேருந்து வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், மைண்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். லீவ்லேருந்து திடீர்னு வந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். மைண்ட் செட் ஆகாது, நம்மளால் அந்த படிக்கிறதுக்கு மைண்ட் செட் வராது. ஸோ அதனால் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீ படிக்கணும்னு நீ நினைக்கணும். அப்போ தான் அந்த மைண்ட் செட் வரும். மந்திரமோ இல்லை யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. நீ நினைக்கணும், 12த்தில் நல்ல மார்க் வேணுமே, 10த்தில் நல்ல மார்க் வேணுமே, +1ல் நல்ல மார்க் வேணுமே. +1 கிடக்குது, 10th 12த்தில் பப்ளிக்கில் நல்ல மார்க் வேணுமேன்னு நினச்சின்னா படிக்க ஆரம்பிச்சிரு நாளையிலேருந்து. ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆல்ரெடி டைம் லீவில் நீ வேஸ்ட் பண்ணிட்டு, எஸ்பெஷலி ஃபார் +2. உண்மையை சொல்லும், மனசாட்சி தொட்டு சொல்லு, எவ்வளோ பேர் படிச்சிங்க? 10% மாணவர்கள் கூட படிச்சிருக்க மாட்டீங்க. எல்லா மாணவர்களும் ஜாலியாக தான் இருந்தீங்க. கொஞ்ச நாள் ஜாலியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திரும்பவும் நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வரோம். சரி, 6:45க்கு ஆரம்பிச்சிட்டிங்க. சார் 7 மணிக்கு தான் சார் ஸ்கூல் விட்டே வருவேன். பரவாயில்லடா, 7:30க்கு படி, 7:30க்கு ஆரம்பி. எப்படியா இருந்தாலும் படித்து தான் ஆகணும். எழுத கொடுக்குறாங்களா, அது ஒரு மணி நேரம் எழுது, வேறு என்ன பண்ணுறது? நீ அதை ஆரம்பித்து 8:30க்குள்ளே டின்னர் முடிச்சிரு. சார் 1 மணி நேரம் தான் சார் படித்தோம். ஆமாம், ஒரு 8:15 முடி படிச்சுட்டு 8:30 டின்னர் முடிச்சிரு. 8:45க்கு திரும்ப ஷெடியூல் ஆரம்பிச்சு 9:30 9:45க்குள்ளே அந்த ஷெடியூலை முடிச்சிரு. ஐ மீன் படித்து முடிச்சிரு 9:45க்குள்ளே முடிச்சுட்டு 10:30க்குள்ளே பெட்டுக்கு போய்டு. அப்போ தான் நீ 8:30க்கு சாப்பிட்டது செமிக்கும், கரெக்டாக இருக்கும் நீ பெட்டுக்கு போகிறதுக்கு. இல்லை சார் நான் டியூஷன் கிளாஸ் போகிறேன், நான்லாம் எப்படிங்க சார் அப்படின்னு கேட்டால், டியூஷன் போயிட்டு வந்தோடனே சாப்பிட்ரு. ஏன்னா நீ ஒரு 10:30 10:45க்குள்ளே பெட்டுக்கு போனால் தான் 11க்குள்ளே நீ தூங்க முடியும். 11க்குள்ளே தூங்கினா தான் காலையில் எந்திரிக்க முடியும். காலையில் எந்திரிக்கணும்லாம் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா? போன வருஷம் பசங்கிட்ட கேளு, கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கானுங்க, நான் காலையில் எழுந்துச்சி படிச்சிருந்தா கட் ஆஃப் இன்னும் அதிகமாக எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக நல்ல மார்க் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து அழுகுறானுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன்டா, காலையில் எந்திரிக்காதவன் சத்தியமாக தோற்றுருவான். இதை நான் அடித்து சொல்லுவேன். நைட்டு படிச்சுக்கிட்டா சார் 2 மணி முடி, அது உன் இஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ நைட்டு தூங்குறது நல்லது, காலைல லஞ்சு படி. எக்ஸாம் டைம் ஓகே, விடிய படிக்கணும் ஓகே, ஆனால் காலைல லஞ்சு படி. ஸோ காலையில் எவ்வளோ மணிக்கு எந்திரிக்கணும் எல்லா டைமும் சொல்கிறது தான். 4:45க்கு எந்திரிச்சணும், 4:50க்கு எந்திரிச்சணும், 10 நிமிஷம் எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு 5 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா 7 மணி முடி சூப்பராக படிக்கலாம். டெய்லியும் மேக்ஸு, சாயங்காலமான மேக்ஸ் ஒரு 1.5 மணி நேரம், அப்புறம் ஃபிசிக்ஸு காலையில், திரும்பவும் சாயங்காலம் அடுத்த நாள் மேக்ஸு, திரும்பவும் காலையில் வந்து கெமிஸ்ட்ரி. மேக்ஸ் டெய்லியும் இருக்கணும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் இருக்கணும். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும் பாட்னி பயாலஜி, ஓகேவா? அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் முடிஞ்சால் தமிழ் இங்கிலீஷ் மாதிரி சப்ஜெக்ட் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்க. சிஎஸ் சார், சிஎஸ் வந்து சண்டே மட்டும் பாரு, அந்தளவுக்கு ஈஸி. இப்போதைக்கு 2 வாரத்துக்கு ஒன்றுமே படிக்கலைன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் ஃபாலோ பண்ணு, நல்லா உட்காந்து படி. ஸ்கூலில் சொல்கிறது கேளு, நம்மளும் வீடியோ போடுவோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே சென்டம் எடுத்துடலாம். சார் இம்பார்ட்டன்ட் படித்தா எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க சார் நிறைய சேனலில். நாம் இம்பார்ட்டன்ட் போட்டால் அதை அடிக்க முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஹோல் புக்கே நம்ம வந்து கொஷின் ஆன்சர்ஸாக கொடுப்போம். அதை நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ தயவு செய்து 10th ஸ்டாண்டர்டும் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்டோட சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்ததுனாலே நான் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் கிராஷ் சீரிஸ் வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 12த்துக்கு கண்டிப்பாக கிராஷ் சீரிஸ் இருக்குது. இப்போ நான் ஊரில் இருக்கேன், நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்து டெய்லி மேக்ஸில் கிராஷ் சீரிஸ் இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிஞ்சால் போகிறோம், ஆனால் மேக்ஸ் டெய்லி இருக்கும். என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா கஷ்டம்தான், ஓகேவா?
அதே மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் மேக்ஸு, சயின்ஸ், சோஷியல் முடிஞ்சளவு மேக்ஸு டெய்லி கிரிப்பிங்காக விட்டு நான் உங்களுக்கு கிராஷ் சீரிஸ் மாதிரி போடுறேன். டெய்லி என்கிட்ட ஒரு 4 சம் போடுங்க போதும். ஓகேவா? +1க்கு முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து வரும். பட் இம்பார்ட்டன்ட் மட்டுமே படித்தா போதுமா அதுங்கிறது அது ஒரு பெரிய வாதம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன கான்செப்ட், டெய்லி ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சாயங்காலம் வரும், கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். அண்ட் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக எந்திரிக்கணும். மாஸ் காட்டுறோம் 2 நாள் 3 நாள் இதை பண்ணு, 4வது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீ தொடங்கிடுவேன். இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வாரம் நீ பண்ணினாலே ரெகுலராக தொடங்கிடலாம். ஓகேவா? ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும், கடுப்பாக இருக்கும், போகிறதுக்கே பிடிக்காது. ஒரு 2 நாள் பல்ல கடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே மூவ் ஆகிடும். ஜூலையில் நமக்கு வந்து மிட்டம் நடக்க போகுது. 30 நாள் பிளான் என்ன, 35 நாள் 40 நாள் பிளான் என்ன ஃபஸ்ட் மிட்டமுக்கு நான் சொல்ல போகிறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டெய்லியும் உங்களுக்கு வீடியோ வரும். என் மூஞ்சி வந்து காட்டியாவது உங்களை வந்து சிரிக்க வைக்கிறேன்லாம் சொல்ல, உங்களை வந்து படிக்க வைக்கிறேன். ஓகேவா? ஸோ அது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. டெய்லி ரொட்டீன் பார்த்துக்க. பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடு. நீக்கு சீக்கிரம் ஒரு 10:30 10:45 பெட்டுக்கு போ. காலையில் 4:45 எந்திரி. 2 ஷெடியூலாக பிரிச்சுக்கோ, ஈவினிங்கும் காலையிலையும். இல்லைனா உன்னால் 550 590 மார்க்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எஸ்பெஷலி ஃபார் சயின்ஸ் குரூப். அடித்து சொல்லுவேன், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவனே சயின்ஸ் குரூப் தான். அவன் இன்றைக்கி நல்ல காலேஜ் தான் படிக்கிறான். இருந்தாலும் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும். சரிங்களா? டெய்லி ரொட்டீன் எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை பார்க்குற யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சந்திப்போம், நிறைய பேசணும். அண்ட் இந்த சினாரியோவில் பேசுகிறக்கு டைம் இல்லை, நான் பேசுகிறேன். தேங்க்யூ.